லோகநாயகன் ஸ்ரீரங்கன் என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன். ஸ்ரீமுஷ்ணஸ்தல பட்சிமே சுகசனாரண்யாந்திரோஜ்வலம் ஸ்ரீரங்கஸ்தல பூர்வ முனிநிதம் சுரப்ராத்திதம் சேஷாங்கோ சுத்த சுந்தர சுகாசீனேக ருத்ராலயம் சாமகாலயம் விதம்பவ்யம் வசிஷ்டாசிரமம். ஸ்ரீமுஷ்ணத்திற்கு மேற்கே சுகமான ஆரண்யம். இந்த நதிக்கு ஸ்வேத நதி என்று வடமொழியிலே உண்டு, நீவா நதி என்று தமிழிலே வசிஷ்ட மகரிஷியால் சூட்டப்பட்ட நதி. இந்த ஊர் வசிஷ்டபுரம் என்று அழைக்கப்பட்ட ஊரில் சாமவேதம் தோன்றிய ஊர். 400 சாமவேத விற்பனர்களுக்கு இங்கே வசிஷ்ட மகரிஷி திருமணம் பண்ணிவிக்கிறார். அப்பொழுது நித்திய கல்யாண் என்ற ஒரு பெண் ஒருத்து நான் ஒருவர் என்று கேட்கின்ற பொழுது ஒரு பெண்ணை வைத்து அரங்கனை வேண்டுகிறார். அப்போது ஈஸ்வரன் நான் ஒருவர் என்று இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறார். நித்திய கல்யாண சமேத 401 சன்னதி இந்த ஊரில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நின்னார் இருந்தார் கிடந்தார் என்ற முறையிலே இங்கே பெருமாள் நின்ற கோலத்திலும் இருந்த சுகமான சுகாசன பெருமாளாகவும் அரங்கநாத பெருமாளாகவும் இங்கே வீற்றிருக்கிறார். இந்த நதியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த நதி நான் தனியாக இருக்கிறேன் என்று வசிஷ்டரை கேட்கின்ற பொழுது வசிஷ்ட மகரிஷி பெண்ணுக்கு துணையாக 7 தோழிகளை இங்கே இந்த நதிக்கு ஏற்படுத்தப்படுகிறார். திருவட்டத்துறை, வசிஷ்டத்துறை, காரியாந்துறை, ஆந்துறை, திருமாந்துறை, ஆடுதுறை என்ற ஒரு சிறப்பு அம்சத்தினை உட்படுத்தப்பட்டு இந்த நதிக்கு இந்த நதி சிறப்பு அம்சம். இங்கே ஒரு முறை இந்த நதியில் தீர்த்தாமாடினால் சொர்க்கத்திற்குடைய புண்ணியங்கள் கிடைக்கும் என்று வசிஷ்டரால் ஏற்படுத்தப்பட்டது. இங்கே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். பாடல் சிரமமாக ஆகாத காரணம் என்னவென்று கேட்டால், அப்பிருந்த பெரியவர்கள்லாம் வசிஷ்டருடைய பெயர் மறந்து வேதம் மறந்துவிடும், ஆனால் இங்கே பாடல்சலம் வேண்டாம் என்று நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் அப்பொழுது பெரியவர்களை கேட்டுக்கொண்டதனால் இங்கே நாயன்மார்களும் பாடல்சலமாகவில்லை, ஆழ்வார்களும் பிரபந்தத்திலையும் பாடல்சலம். இது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அபிமான ஸ்தலம் தான் இந்த வசிஷ்டபுரம். வசிஷ்டக்குடி என்று தான் இந்த ஊருக்கு பெயர். நாளளவில் திட்டக்குடி என்று பெயர் மாற்ற வசிஷ்டபுரம் வசிஷ்ட கஷேத்திரம் என்று வசிஷ்ட மகரிஷியால் ஆராதனை பண்ணப்பட்ட பெருமாள். ஸ்ரீரங்கம் பெருமாள் ராமன் ஆராதனை பண்ணது. இந்த பெருமாள் வசிஷ்டர் ஆராதனை. வசிஷ்டர் தசரதனுக்கு குரு. ராமாயண காலத்துக்கு முன்னாலே இந்த ஊர் ஏற்படுத்தப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் இங்கே சொல்லப்படுது. இங்கே பரம்பரையாக எங்களுடைய முன்னோர்கள் இங்கே சாமவேத முறைப்படியும் பாஞ்சராத்திர ஆகம பாத்மசமித முறைப்படியும் இங்கே ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றது. நித்யஸ்ரீ ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனி ஸ்ரீரங்கவாசனே பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்கலம். மங்களம் ரங்கநாதாய மமநாதாய மங்களம். மங்களம் லோகநாதாய லக்ஷ்மிநாதாய மங்களம். தமிழ்நாட்டில் விருதாச்சலத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திட்டக்குடி. இவ்வூரில் நின்று இருந்து கிடந்த 3 நிலைகளில் பெருமாள் சேவை சாதிக்கின்றார். வசிஷ்டபுரத்தில் தாயார் திருமகிழ்ந்த வள்ளி, பெருமாள் ஸ்ரீ சயன திருக்கோலத்தில் ரங்கநாதராக விளங்குகின்றனர். அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ வேதவலி தாயார் சமேத ஸ்ரீ சுகாசன பெருமாளாக அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். அங்கிருந்து சிறிது தூரத்தில் அமைந்துள்ள கூத்தன் குடிகாடு என்ற இடத்தில் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அருள்பாலிக்கின்றார். தரிசித்து பயன்பெற பிரார்த்திக்கின்றார்.